அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற 30ஆம் தேதி வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகம் என்பது வைணவத்திலே ரொம்ப ஏற்றமுடைய நாள். மற்ற ஆழ்வார்கள் அவதரித்த தினத்தை விட நம்மாழ்வார் அவதரித்த தினம் என்பதினாலே இந்த தினத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. காரணம், நம்மாழ்வார் ஆழ்வார் அப்படின்ட்டு பொதுவாக சொன்னால் நம்மாழ்வார் தானே. நம்பெருமாளுக்கு ஆழ்வார் அப்படின்னா நம்முடைய ஆழ்வார் என்று சொல்லுவாராம். நம்பெருமாள் என்ன சொல்வாராம்? நம்மாழ்வார், நம் ஜீயர், நம் பிள்ளை என்பர் அவரவர்தம் ஏற்றத்தால் அப்படின்ட்டு மணவாள மாமுனிகள் சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட நம்மாழ்வானுடைய அவதார திருநட்சத்திரம். அவர் 16 ஆண்டுகள் பால் உண்ணாமல், எதுவுமே செய்யாமல், வாய் பேசாமல், கொஞ்சம் கூட அவருடைய அந்த தேஜஸ் குறையாமல் அந்த புளிய மரத்தடி இன்றைக்கும் பார்க்கலாம். ஆழ்வார் திருப்புளியன்னுட்டு அந்த புளிய மரத்தடி 5000 ஆண்டுகளாக அங்கேயே இருக்கான். இதுவரை பட்டு போகாமல் இருக்குது. அந்த புளிய மரத்தடியில் ஆழ்வார் இன்றைக்கும் சாநியத்தோடு இருக்கிறார், அந்த திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரியில். காரணம், அதுக்கு முன்னாடி இது திருநகரி தான். ஆழ்வார் அவதார பின்னாடி அங்கே பெருமாள் ஆதிநாதரை விட ஆழ்வாருக்கு ஏற்றம். பையன் தலை எடுத்துட்டா அப்பா தன்னுடைய புகழை மறந்து விடுகிறார் அல்லவா? அதை போல இந்த ஆழ்வார் தலையெடுத்த பிறகு இந்த ஊர் பெயரையே பகவான் இனி உம்முடைய பெயரிலே இருக்கட்டும் என்னட்டு ஆழ்வார் பெயரிலே. காரணம், பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நரகமும் நைந்த நமனுக்கு யாதொன்றுமில்லை, கலியும் கடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் என்று பாடினார் இல்லையா? இப்படி கலியினுடைய தோஷத்தை நீக்குவதற்காக அவதாரம் செய்த ஆழ்வார் என்பதனாலே பகவானுக்கு தான் இத்தனை அவதாரம் எடுத்தும் கூட இந்த ஜனங்களை காப்பாற்ற முடியவில்லையே. ஆனால் ஆழ்வார் அல்லவா இந்த ஜனங்களையெல்லாம் காப்பாற்றுவதற்காக அவர் சொல்லுகின்றார். எப்படி சொல்லுகின்றார்? இந்த ஊன் உடல் எடுத்து நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த எம்பெருமானை சரணாகதி செய்யுங்கள். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயர் அரு சுடர் அடி தொழுது எழு. அவர் காட்டி கொடுத்த வழி. அவர் ஆழ்வார் திருநகரிலே பிறந்தார். 16 வருஷம் பால் உண்ணவில்லை, பழம் உண்ணவில்லை, எந்த விதமான ஒரு பேச்சும் இல்லை. வாய் திறந்து பேசுகின்ற பொழுது 16 வயது. நட்சத்திரங்களிலே விசாக நட்சத்திரம் 16வது நட்சத்திரம். இதை தெரிஞ்சுக்கணும். ஏன் விசாக நட்சத்திரம்? அதனால தான் 16 வயது வரை அவர் காத்திருந்தார். முதல்ல இந்த ஒளியும் ஒலியும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா? முதல்ல சவுண்டு தான் ஒலி. ஒரு காலத்தில் ரேடியோ இருந்தது, பின்னாடி டிவி வந்த பிறகு நமக்கு சப்தமும் கேட்டது, காட்சியும் கிடைத்தது, ஒளியும் கிடைத்தது, ஒலியும் நம்ம காதால் கேட்க முடிந்தது. கண்ணுக்கும் காது ரெண்டுக்குமே விருந்தானது. இதுதான் நம்மாழ்வாருடைய அவதாரத்தினுடைய ரகசியம். மதுரகவி ஆழ்வார் ரொம்ப வயசாகிடுச்சு, பிராமணர். அவர் வடக்கே போயிருக்கிறார். போயிருக்கும்போது முதல்ல அவர் என்ன பண்ணுறார்? ஒளியை காட்டுறார். சாயங்காலத்தில் திடீரென்று ஒரு ஒளி தென் திசையில் தோன்றுது. இதுவரை பார்க்காத ஒளியாக இருக்கிறதே என்று அந்த ஒளியை தொடர்ந்து இந்த தென்னகத்திலே ஆழ்வார் திருநகரியில் வருகிறார். இங்கே என்ன விசேஷம் என்று சொல்லும் பொழுது 16 ஆண்டுகளாக ஒரு குழந்தை பாலுண்ணாமல் எதையுமே பேசாமல் இருக்கிறது, தியானத்திலே இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தையை பார்ப்பதாக போகின்றார். ஒளியை காட்டி தன்னிடத்திலே வரவழைத்தார். ஒளி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும், அத்தை தின்று அங்கே கிடைக்கும். முதல்ல வாயை திறந்து ஆழ்வார்கிட்ட, மதுரகவி ஆழ்வார்கிட்ட தான் பேசுகிறார். அப்போ ஒளியை காட்டினார். இப்பொழுது ஒலியை காட்டினார். முதல் ஒளியும் அவர்தான். அப்பதான் திருவிருத்தத்தில் முதல் பாட்டு அவர் பாட பாட பட்டோலை கொள்ளுகின்றார். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை உயரளிப்பான், என்னின்ற யோனியுமாய்ப் பிறந்தாயுமையோர் தலைவா, மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்னர். அதனால தான் இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய ஏற்றத்தை சொல்கிறார். நம்மாழ்வார் பிறந்ததாலே அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய பொலிவு கிடைத்து விட்டதான். அதுக்கு முன்னாடி ஆதிநாதர் சன்னதி இருக்குது. ஆனால் நம்மாழ்வார் அவதாரம் செய்ததாலே அந்த திருநகரிக்கு ஒரு ஏற்றம் கிடைத்து விட்டதான். எத்தனையோ நூல்கள் இருக்குது. ஆனாலும் திருவாய்மொழி பிறந்த அவதாரம் செய்த பின்னாலே அந்த திருவாய்மொழிக்கு பின்னாடி மற்ற நூல்களினுடைய ஏற்றங்கள் குறைந்து விட்டதான். சடகோபர் பிறக்கும் போதே அந்த சடத்தை ஹூங்காரம் செய்து விரட்டிய அந்த நம்மாழ்வார்
அவதாரம் செய்த பிறகு வேறு எந்த அவதாரமும் மனதிலே நிற்கலையா. மணவாள மாமுனிகள் பாடுறார், உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பு ஒரு நாள், உண்டோ சடகோபர்க்கு ஒப்பு ஒருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு தென்குருகைக்கு, உண்டோ ஒரு பால் தனில் ஒக்கும் ஊர். குருகை ஆழ்வார் திருநகரி மாதிரி ஒரு தலம் கிடையாது, திருவாய்மொழி மாதிரி ஒரு நூல் கிடையாது, சடகோபர் மாதிரி ஒரு ஞானி கிடையாது, விசாகம் மாதிரி ஒரு நட்சத்திரம் கிடையாது. என்ன விசாகம்? வைகாசி விசாகம். அந்த வைகாசி விசாகத்தில் நவ திருப்பதி கருட சேவை நடக்கும். நவ திருப்பதி கருட வைகுண்டத்திலேருந்து கண்ணபிரான் வருவார், நத்தம் வரகுணமங்கையிலேருந்து விஜயாசன பெருமாள் வருவார், திருக்கோளூர்லேருந்து வைத்தமாநிதி பெருமாள் வருவார், திருப்புளியங்குடியிலிருந்து காய்ச்சினவேந்தன் வருவார், ஆழ்வார் திருநகரிலிருந்து ஆதிநாதர் வருவார், தென் திருப்பேரையிலிருந்து மகர நெடுங்குழைக்காதர் வருவார், பெருங்குளம் திருக்குழந்தையிலிருந்து மாயக்கூத்தன் வருவார், தொலைவில்லிமங்கலம் தேவபிரான் அரவிந்த லோசனன் வருவார். அப்படி 9 பேரும் ஆழ்வாருடைய தமிழை கேட்பதற்காக அந்த ஆழ்வார் திருநகரியிலே நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்திலே அந்த பந்தலிலே அந்த பூக்களெல்லாம் கட்டி அந்த பந்தலிலே அந்த பூமாலையினுடைய மணத்தோடு ஆழ்வாருடைய வாக்கிலே இருந்து வெளிவருகின்ற அந்த பாமாலையின் மணத்தையும் கேட்க வேண்டும் என்பதற்காக அவர்களெல்லாம் காத்திருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் பல்லக்கில் வருவார், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனத்தில் வருவார். அதில் இந்த கருட சேவை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்ன வாகனத்திலே ஆழ்வார் எழுந்தருள பின்னால் கருட வாகனத்திலே இந்த 9 பெருமாளும் ஆழ்வாரை பின்பற்றி கம்பன் சொன்னா இல்லையா? எப்படி சொன்னா? வேதங்களெல்லாம் உன்னை பிடிப்பதற்காக ஓடுகின்றன, பெருமானே நீ ஆழ்வாரின் தமிழை பிடிப்பதற்காக அவர் பின்னால் போகின்றாய். அது அப்படியே அங்கே மெய்ப்பிக்கும் வண்ணமாக அன்ன வாகனத்திலே ஆழ்வார் புறப்பாடு நடக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு கருட வாகனத்திலே நவதிருப்பதி எம்பெருமான்களும் அவரை பின்தொடர்ந்து செல்லுகின்ற அந்த மகத்தான காட்சி இந்த வைகாசி விசாக பேருற்சவத்திலே நடக்கும். வைகாசி விசாகம் 30ஆம் தேதி அன்னைக்கு ஆழ்வானுடைய சாற்றுமுறை தினம். அந்த வைகாசி விசாகம் அன்று அந்த நம்மாழ்வானுடைய திருவடி வாரத்தை நினைப்போம், அவரை வணங்குவோம். அவருடைய திருவாய்மொழியிலே குறைந்தபட்சம் அந்த முதல் பாடலாவது உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயர் அரு சுடரடி தொழுது எழு என் மனனே. அந்த பாடலையாவது நம்ம பாடி அவருடைய திருவடி வாரத்திலே சரண் புகுவோம். அவர் பெருமாளிடத்திலே சரணடைந்தார். அப்படி சரணடைந்த அவருடைய திருவடி வாரத்திலே நாம் சரணடைந்தால் அந்த பெருமாளினுடைய திருவடி வாரத்திலே சரணடைந்த பலன் நமக்கும் கிடைக்கும்.